கையை இப்படி மடக்கிட்டு என்ன பண்ணுன்னா இதுக்குள்ளே போய் இதாகுது. கையை இது இந்த பக்கம் இப்படி பிடிச்சிக்கணும். தோள்பட்டை வந்து ஃப்ரீ ஆக்கணும் அப்படின்னா இதில் உள்ளே கொடுத்து, புரியுங்களா? இது இது எது எது லார்ஜ் இண்டஸ்ட்ரியோட 14வது ஆற்றல் புள்ளி. இதுக்குள்ளே இருக்கு. இதை வந்து இதை மாதிரி அசைச்சு விட்டால் என்னன்னா இந்த ஸ்கேப்லா இருக்கு இல்லையா, இந்த தோள்பட்டை சப்பை இருக்குல்ல, இது எல்லாமே ஃப்ராக்ஷன் ஷோல்டர் அது இதுன்னு இது எல்லாமே வந்து உங்களுக்கு இதாகும். சரிங்களா? ஒரு சிலர் என்ன இதிலிருந்தே அசைச்சு விட்டு கொண்டு வந்து இப்படி வந்து கொண்டு வந்து இதில் தூக்குவாங்க, இப்படி தூக்குவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இது ஒன்று பண்ணால் 2 பக்கமும் பண்ணணும். இதில் கொடுத்து இப்படி வந்து கொண்டு வந்து ஒரு சிலரை இப்படி பண்ணுவாங்க, அப்படி தூக்குவாங்க. தோள்பட்டை ஃப்ரீ ஆகும். இதை செஞ்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் D14 இருக்குல்ல, இதுலேருந்து பக்கத்தில் இதில் வச்சு அழுத்திக்கணும். அழுத்துனா இது இன்னொரு நாடி, யூரிஸ்மை நாடியோட பாயிண்ட் இது, அதில் வரும். அப்போ இதில் அழுத்திக்கிட்டு என்ன பண்ணணும், அப்படி பிடிச்சிக்கணும், பின்னாடி பக்கம் பிடிச்சிக்கிட்டு இதை நல்லா அழுத்தி பிடிச்சி எடுத்து விட்டிங்கன்னா ஷோல்டருக்கெல்லாம் ஃப்ரீயாகும். இந்த வர்மத்தோட சேர்ந்து இதையும் சேர்ந்து இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கழுத்துலேருந்து அதுலேருந்து இது இந்த தோள்பட்டை வரையிலும் ஃப்ரீ ஆகிடும். எப்படி ஃப்ரீ ஆகுதா? இதெல்லாம் அழுத்தி இப்படி பிடிச்சிக்கிட்டு